மக்களே என் பேக்ரவுண்டை வச்சு நான் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நிறையா பேர் பட்டினப்பாக்கம் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் பட்டினப்பாக்கம் இல்லை, இது வந்து பாலவாக்கம் பீச்சுக்கு வந்துருக்கிறேன். இந்த பீச் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குன்ட்டு. இதை பார்த்து எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, இது மாதிரி நம்ம மனுஷனோட வாழ்க்கையும் இல்லையா? ஒரு சில நாள் அமைதியாக இருக்கும், ஒரு சில நாள் சந்தோஷமாக இருக்கும், ஒரு சில நாள் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ கடல் அலையை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த மாதிரி தான் நம்ம லைஃபுமே இருக்குது. ஸோ பாலவாக்கம் பீச் என்ன பண்ணின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே ஸ்பைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வெஜ் கண்டென்ட்ஸ் போட்டிருப்போம். ஆனால் நிறைய பேர் கேட்குறதுனா ஏன் நான்வெஜ் கண்டென்ட்டே போட மாட்டேங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் யூனிக்காக ஒரு சில ஸ்பாட்ஸை செக் பண்ணதில் வந்து எனக்கு இந்த ஸ்பைசஸ் வந்து தெரிஞ்சதை கவர் பண்ண தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மீல்ஸு அந்த கொஞ்சம் சைடிஷ்லாம் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டெங்கு வந்துருச்சு. அண்ட் தென் ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைஃபாய்டு வந்துருச்சு. 2 பேரும் வந்து சமாளிக்க முடியல. ஒரு 10 days வந்து லைஃப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கஞ்சி சோறும் தயிர் சோறும் சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டுற வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன் நான். சரி மக்களே, என்னோட கஷ்டத்தை சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பலை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்கள மீல்ஸ் எப்போதும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மக்களே நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிறிஸ்பி ப்ரான் வாங்கியிருக்கேன். நிறையா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா நெத்திலி ஃப்ரை வாங்கியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய ஸ்பெஷல் சிக்கன் சட்டி சோறு அது வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தா மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, அண்ட் தென் ரசம், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், அப்புறமா மோர், இதுதான் நான் வாங்கியிருக்கேன். மக்களே அதான் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா புரட்டாசி மாதம் அப்போ நான்வெஜ் சாப்பிட ஸ்டாப் பண்ணேன். நம்ம வந்து உடனே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப வெஜ் கண்டென்ட் எடுத்தனால நான்வெஜ் சைட் போகவே இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சு வந்து பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. லைக் வந்து தண்ணி குடிக்காமல் ஒழுங்காக டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. அதனால் டெங்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கழிச்சு நீ தான் நான்வெஜ் சாப்பிட்றேன். அது மீன் குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்றேன். ஸோ நிறையா மீன் பீஸோட வச்சு இந்த மீன் குழம்பே கொடுக்குறாங்க. நல்லது எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். அந்த குழம்பு அப்படியே பிசைஞ்சு ஒரு பைட் போகுமா பா, செம்ம புளிப்பு, நல்ல காரம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, குறைலாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. பயங்கரமாக இருக்குது மீன் குழம்பு. அந்த என்னுடைய இந்த கிறிஸ்பி ப்ரானு அப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பிச்சு காட்டுறோம் பாருங்கள். நிறைய சூடாக சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நான் வாங்கியது ஒரு 1/2 hour மேலே இருக்கும். பட் இன்னும் கிறிஸ்மஸ் குறையில பயங்கரமாக இருக்குது. அடுத்தவங்கள கருவாடு குழம்பு ட்ரை பண்ணிடுவோமா? எனக்கு வந்து கருவாடு குழம்பு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக வந்து எங்கள் அம்மா செய்வாங்க, சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்கும். அது நைட்டு செஞ்சு வச்சுருவாங்க. அதை நெக்ஸ்ட் டே எடுத்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். கருவாடு குழம்பு வேறு மாதிரிங்க. மீன் குழம்பு வந்து ஒரு கண்ணுனா கருவாடு குழம்பு இன்னொரு கண்ணுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. அதில் வந்து ஒரு ரெண்டு நாள் நாங்கள் 1.5 வருஷத்துக்கு அப்புறமா நீ தான் கருவாடு குழம்பு சாப்பிட்றேன். நான் எங்கள் வீட்டில் யாருமே கருவாடு குழம்பு பிடிக்காது. அதாவது ரேவதிக்கு கருவாடு அம்மாவை பிடிக்காது, ஆனால் சாப்பிட மாட்டேன். பட் இங்கே வேறு மாதிரி இருக்குது. கூட அவங்க நெத்திலி ஃப்ரையு எப்படி இருக்குது பாருங்கள். அதான் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு சூடாக சாப்பிட்டு. ஆக்சுவலி நெத்திலியில் வந்து ஸ்மெல்லே வரல, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, ஸ்மெல் இல்லை. அவங்க குழந்தைங்கலாம் கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். கூட அப்படியே கருவாடு குழம்பு வச்சு நெத்திலே ஒரு பைட் போயிடலாம். வாவ், மீன் குழம்பு கருவாடு குழம்பு பயங்கரமாக இருக்குது மக்களே. நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் வித் ரசம். தொட்டுக்கைக்கு வந்து உருளைக்கிழங்குமே நம்ம கொடுத்துருக்காங்க. ரசத்தை ஊற்றிடலாம். கூட அவங்களோட உருளைக்கிழங்கு பொரியல் சேர்த்து வச்சு ஒரு பைட் போயிடுவோம். ரசமே பயங்கரமாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா ரசத்தை கூட அவங்களோட கிறிஸ்பி ப்ரான் கொஞ்சம், அப்புறம் அவங்களோட நெத்திலி கொஞ்சம், ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஃபஸ்ட் ஒரு பைட் போயிடலாம்.
பயங்கரமாக இருக்குங்க. ரசமே சூப்பராக இருக்குது, எந்த குறையுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக கருவாடு குழம்பு மீன் குழம்பு மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தொண்டை சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கும் வாய்ஸு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புரியுது, இன்னும் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். எங்கன்னா அந்த மீன் தானே கேட்குறீங்க, ட்ரை பண்ணிடுவோமா? பாருங்கள் மீன் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இந்த வாழைப்பூடி தூக்கணும் மீன் உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடையெல்லாம் ஃப்ரெஷ் மீன் ஆமாம். இதை பாருங்க எடுக்கிறேன், வரேன் எப்படி இருக்குன்னு. நல்லா சுட சுட போட்டாங்க தவால, செம்மையாக இருந்துச்சு. ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் எதுவுமே தெரியல. நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு மீன் கொஞ்சோண்டு ரசம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி காம்பினேஷன் உங்களுக்கு யாராவது பிடிச்சினா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எத்தனை பேருக்கு வந்து கருவாடு குழம்பு பிடிக்கிறது மீன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே அடுத்தவங்க சட்டி சோறு. ஆக்சுவலி உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனு, மட்டன் இருக்குது, அண்ட் தென் சீ ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து சிக்கன் சட்டி சோறு தான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ப்ரான் அண்ட் ஃபிஷ் சட்டி சோறுமே இருக்குது. கொஞ்சம் ரைஸு, அந்த ஆம்லேட் கூட சேர்த்து வச்சு ஒரு பைட்டு சுட சுட இருக்குங்க. அப்பா பயங்கரமாக இருக்குது, நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்குது. நாம அந்த குழம்பு சோறு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக நிறைய ஆனியன்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா அது மாதிரி சிக்கன் சட்டி சோறு இல்லை ஃபிஷ் சட்டி சோறு, ப்ரான் சட்டி சோறுலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செம்மையாக இருக்குதுங்க, ரொம்ப கழிச்சு இருக்குது. ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்லணும்னா தண்ணி நிறையா குடிங்க, எங்கே போனாலும் சரி தண்ணி குடிங்க. இப்போ வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதை விட வந்து இன்னோவேஷன்னா டீஹைட்ரேட் ஆன பிறகு வந்து எனக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. அப்போ ஒரு இருமல் வந்துச்சு பாருங்கள். 1 hour கண்டினியூஸாக இருமிட்டு இருப்பேன். இருக்கிற ஹெவியான இரும்பெல்லாம் வந்துச்சு. அதனால் சொல்லுங்க தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் நம்ம கிட்ட வராது. ஸோ மக்களே ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் ஒரு சீ ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ரொம்ப நாள்லாம் இல்லை, ரொம்ப மாதங்கள் கழிச்சு வந்து ஒரு நல்ல ஒரு சீ ஃபுட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் எனக்கு. ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு நான் சீ ஃபுட் நான் பட்டினப்பாக்கம் மெரினா பீச் சைட் போவோம். பட் வந்து நீங்கள் இந்த சைட் கொஞ்சம் பாலவாக்கம் சைட்லாம் வந்தீங்கனாலும் ஒரு நல்ல சீ ஃபுட் சாப்பிட்லாம். அதுக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மீன் குழம்பு நல்லா புளிப்பாக நல்லா காரமாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து அவங்களோட கருவாட்டு குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த WWE பார்த்துருப்போம். அதில் வந்து ஜான்சினா ராக்லாம் அடிச்சிட்டாங்கன்னா வந்து யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது இல்லையா, அது மாதிரி தான் இவங்க 2 பேருமே. சரியான காம்பினேஷன். கருவாட்டு குழம்பு செம்மையாக இருந்துச்சு. மூச்சு விட்டு முடியல, பேச முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து அவங்களோட ரசம் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. சைட் டிஷ் மெயினாக சொல்லணும். சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரான், கிறிஸ்பி ப்ரான் இருக்குல்ல, அட 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 என்ன டேஸ்ட்டுன்றீங்க அது மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய அந்த நெத்திலி ஃப்ரை ஸ்மெல்லு இல்லை, செம்ம கிறிஸ்பியாக செம்மையாக இருந்துச்சு. அடுத்து அந்த மீனுமே வந்து சுட சுட சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இவங்களோட நைட்லேயுமே வந்து கறி தோசை, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு நைட்டுமே அவைலபிளாக இருக்காமா. வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மெனுஸ் வச்சுருக்காங்க. சீ ஃபுட்டு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்காதீங்க. எவ்வளோ சிக்கன், மட்டன் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக வச்சுருக்காங்க. வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேருக்குலாம் சொல்லலை, நிஜமாக சூப்பராக இருக்குது. வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் ப்ளாக்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.